ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இப்போ திமுக சார்பா அவங்களோட கூட்டணி கட்சிகளா யார் யார் எங்கெங்க போட்டியிட போறாங்க, எந்தெந்த தொகுதின்ற லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியும், மதுரை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து இப்போ அவங்க வந்து போட்டியிட போறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னன்னாக்கா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இப்போ ரஜினி ரசிகர் மன்றத்திலேருந்து பிரிஞ்சு வந்து மதியழகன் அவர்கள் வந்து ஒரு 2000 பேருக்கு மேலே வந்து கூட்டிட்டு போயிட்டு திமுக இறங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி அதில் இணைப்பு வச்சாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே 20 பேர் தான் வந்து ரஜினி சாரோட மக்கள் மன்றத்திலேருந்து போயிருக்காங்கன்றது ஒரு உண்மை தகவல் வந்திருக்கு. ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் எந்த அளவுக்கு ரஜினி சாரோட கோட்டை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றது திமுகவுக்கு அந்த நிலைப்பாட்டு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால்தான் அங்க டைரக்டா திமுக வந்து அவங்க களத்துல இறங்காம காங்கிரஸுக்கு தள்ளி விட்டுட்டாங்க அந்த தொகுதி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு லெவல்ல அந்த இடத்துல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வந்து மதியழகன் வந்து அவங்க எப்படியோ பேசி வந்து இழுத்துன்னு வந்தாங்க அவங்க சைடுக்கு. ஆனா 20,000 பேருக்கு மேல கூட்டிட்டு வருவார்னு எதிர்பார்த்து ஒரு பெரிய மாநாடு நடத்தி வெறும் 2,000 பேர் அளவுக்கு தான் சேர்த்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 20 பேர் தான் ரஜினி சாரோட மக்கள் மன்றத்துல இருந்து வந்தாங்க. சோ இதன் மூலியமா கண்டிப்பா வந்து நம்மளால அங்க ஜெயிக்க முடியாது. அதுவும் வந்து ரஜினி ரசிகர்லாம் கண்டிப்பா திமுக சார்பா அங்க யார் போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா அது எதிர்ப்பா வந்து வாக்களிப்பாங்க. சோ எப்படி அந்த தொகுதியில நம்ம தோக்குறது நிச்சயம், அதனால வேற யாருக்கா தந்துடலாம்னு சொல்லிட்டு தான் இப்ப காங்கிரஸுக்கு தந்துறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அழகிரியோட அந்த செல்வாக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நமக்கு எல்லாருமே தெரியும். சோ அந்த இடமும் பாத்தீங்கன்னா திமுக டைரக்டா போட்டி இருந்தாம அவங்களோட தோழமை கட்சிக்கு வந்து தள்ளி விட்டுருக்காங்க தான் சொல்லணும். சோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னா திமுக இருக்கிற தொண்டர்கள் இப்ப என்ன பேசுறாங்கன்னா, சோ எதிரியோட இடத்துல போயிட்டு அவங்களோட கோட்டையில போய் ஜெயிக்கிறதான ஒரு பெருமை, இப்படி பயந்துட்டு மத்தவங்க கிட்ட தள்ளி விட்டாக்கா நம்ம என்னைக்குதான் நம்ம ஜெயிக்கிறது, என்னைக்குதான் நம்ம வந்து ஒரு வெற்றி பெறுறது, இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு பின்னடைவா தான் பார்க்கப்படுது திமுக அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே கணித்தது என்னன்னாக்கா கண்டிப்பா திமுக வந்து ரஜினி சாரோட அந்த கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி கணிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல நடந்தது எல்லாமே தலைக்கீழ நடக்கவே இப்ப திமுக வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாம இப்ப வந்து தோழமை கட்சிக்கு வந்து அதை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. மதுரை மாவட்டத்துக்கும் அதே தான் நடந்திருக்கு. இதன் மூலியமா திமுக வந்து ஒரு பெருசா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சாதிக்கல, மிகப்பெரிய லெவல்ல வந்து கலக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி நிற்கும் போது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா திமுக பின்னடைவு அப்படின்றத சொல்றாங்க. இது ரஜினி சார் மேல இருந்தா பயமா இல்ல அவங்க வந்து ஒரு சேஃபா வந்து நகர்றாங்களா அப்படின்றது யாருக்குமே புரியலன்னு தான் சொல்லணும். சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த. சோ ரஜினி சாரோட கோட்டை அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், அது ரஜினி சாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம். அதுல பாத்தீங்கன்னா திமுக இப்ப வந்து ஜகா வாங்கியிருக்காங்க போட்டியிடாம. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.